எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. ஒரு ப்ராப்பரான பயிற்சி தேவைப்பட்டுச்சு. கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு. எங்கெங்கேயோ போய் 4, 5 கோச்ச பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வேண்டாம்ப்பா அப்படின்னு நான் நினைக்கும்போது, முதல் மீட்டிங்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் பிரையாரிட்டி குடுப்பீங்க கிளாஸ்ல. அவங்களோட அனுபவங்கள், கேள்விகள் கேட்கறதுக்கு நேரம் ஒதுக்குறதுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெறைய இடங்கள்ல அது குடுக்கல. நம்ம நெனைச்சது அப்படியே யூனிவர்ஸ் கொண்டு வந்து காட்டுச்சு. உண்மையாவே சொல்றேன் மேம். இந்த பயிற்சிகள் இன்னுமே புரிதலுக்கு குடுத்துட்டே இருக்கு. நான் உனக்காக இருக்கேன். நான் இருக்கேன். உண்மையாவே நீங்க எனக்கு அப்படிதான் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு மேம். போகணும் 4 வார்த்தை வந்து இவ்ளோ பெரிய மேஜிக்ல நிகழ்த்துது அப்படி. போன வருஷம் ஒரு நாவல் ரிலீஸ் பண்ணேன். இந்த வருஷம் 2 நாவல் ரிலீஸ் பண்ணிட்டேன். பேக் டு பேக் நெறைய ரைட்டிங் கமிட்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்கு. செல்ஃப் இன் ஸ்கூல் பயங்கரமான ஒரு சப்போர்ட் எனக்கு. கோபம் வந்தாலும் அந்த கோவத்த ஒரு அவேர்னஸோட தேர்ட் பர்சனா இருந்து வாஷ் பண்ற அளவுக்கு, அதை கொஸ்டின் பண்ற அளவுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. ப்ராப்பரான வழிகாட்டுதல் இல்லாம சில சமயம் தவறா செஞ்சு தவறான விளைவுகளையும் அனுபவிச்சிருக்கேன். என் வாழ்க்கையை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். என் வாழ்க்கையை மட்டும் இல்லாம என்னை சுத்தி இருக்கிறவங்களையும் என்னால கண்ட்ரோல் எடுக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை நிறையவே கிடைச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பலன் அடிச்சது. கை மேல பலன் குடுத்துட்டு இருக்கிறது ஹோப்போனோபோனோ தான். ஹோப்போனோபோனோவை என் வாழ்க்கையில இருந்து இனி பிரிக்கவே முடியாது. வணக்கம், வணக்கம், வணக்கம். நாம இன்னைக்கு செல்ஃப் சிங் ஸ்கூலுடைய சக்சஸ் ஸ்டோரீஸ் வரிசையில திவ்யா குரு அவர்களுடைய சக்சஸ் ஸ்டோரி பத்தி தான் கேட்க போறோம். வணக்கம் திவ்யா. வணக்கம் மேம். இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. மேம் என்னோட பேர் வந்து திவ்யா குரு பிரசாத். நான் வந்து மகிழம் பூங்கிற பேர்ல வந்து நிறைய ஓடிடிஸ்ல எழுதிட்டு இருக்கேன். ஆடியோ புக்ஸ் நிறைய எழுதியிருக்கேன். 5 இயர்ஸா கண்டினியூஸா எழுதிட்டு இருக்கேன். நான் வரலாற்று நாவலாசிரியர். போன வருஷம் ஒரு நாவல் ரிலீஸ் பண்ணேன். இந்த வருஷம் 2 நாவல் ரிலீஸ் பண்ணிட்டேன். பேக் டு பேக் நிறைய ரைட்டிங் கமிட்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்கு. சோ அதுல எனக்கு வந்து செல்ஃப் இன் ஸ்கூல் பயங்கரமான ஒரு சப்போர்ட். எனக்கு என்னுடைய ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு என்ன இதுதான் சரியான கோல் அப்படின்னு சொல்லிட்டு கரம் பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கான ஒரு ரொம்ப பெரிய சக்தியா, உந்து சக்தியா நான் பார்க்குறேன். ஓகே. என்னோட ஹஸ்பண்ட் வந்து கர்நாடிக் மியூசிக் ஃபீல்ட்ல இருக்காரு. சினி மியூசிக்ஸும் வாசிச்சிருக்காரு. எனக்கு ஒரு பையன் இருக்கான். 9த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பான் வந்து சிதம்பரம், பிராட் எல்லாமே அங்க தான். ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் சென்னைக்கு வந்தேன். 2011லேருந்து இப்போ வரைக்கும் சென்னையில தான் இருக்கேன். ஓகே திவ்யா, சிறப்பு. அப்ப நீங்க ஒரு எழுத்தாளர். எழுத்தாளர் இப்ப கோச்சாவும் உருமாறி இருக்கீங்க. ரைட்டா? ஆமா. ஓகே, சூப்பர். இப்போ திவ்யா செல்ஃப் சிங் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய லைஃப் எப்படி இருந்தது? எது உங்கள இந்த மாதிரியான ஒரு பயணத்த நோக்கி திசை திருப்புச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு 7 வருஷமா வந்து இந்த ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தது. சரியான எனக்கு யூனிவர்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி ஒரு சின்ன அறிமுகம் புத்தகங்கள் மூலம் இருந்துட்டே இருந்தது. பட் அத இன்னும் எப்படி வந்து எனக்கு சாதகமா எனக்கு என்னுடைய துறைக்கு, என்னுடைய மனநிலைக்கு, என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு எப்படி வந்து பயிற்சி பண்றதுங்கிறதுல நான் நெறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் லேகிங்ஸ் பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. ஒரு ப்ராப்பரான பயிற்சி தேவைப்பட்டுச்சு. கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் நான் YouTube வீடியோ மூலமா தான் வந்து செல்ஃப் ஸ்கூல் பத்தியும், இந்துமதி மனோகர் மேடம் பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மேடமோட வந்து அந்த YouTube சேனல்ல அவங்க போடக்கூடிய வீடியோஸே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பூஸ்டா இருந்தது. அவங்க மணி மேக்னெட் பத்தி, இந்த மணி அட்ராக்ஷன்ஸ் பத்தி, மணி எனர்ஜி பத்தி போட்ட அந்த வீடியோ ஆகட்டும், அட்டாமிக் ஹேபிட்ஸ்ங்கிற அந்த ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ஹேபிட்ஸ் அந்த வீடியோ தான் நான் முதல்ல பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்தேன். அதுக்கப்புறம் வந்து தினமுமே மேமோட வீடியோஸ் வந்து பார்க்கணுன்ற ஒரு இது எனக்கு பூஸ்ட் கிடைச்சிட்டே இருந்தது. ஏன்னா எனக்கு நெறைய தேடல்கள் இருந்தது. லா ஆஃப் அட்ராக்ஷன் தொடர்பா என்ன நான் வந்து சீரமைக்கணும். ஏன்னா என்னுடைய மனநிலை ரொம்ப நல்லா இருந்தா தான், கற்பனை சக்தி நல்லா இருந்தா தான் என்னுடைய தொழிலுக்கு அது ரொம்ப சிறப்பா இருக்கும். என்னோட வேலைய நான் சிறப்பா பார்க்கறதுக்கு, என்னுடைய பெஸ்ட்ட நான் குடுக்கறதுக்கு எனக்கு அது ரொம்ப தேவைப்பட்டது. அதனால நான் அந்த வீடியோஸ நெறைய தேட தேட மேமோட பயிற்சிகள் எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. இத பத்தி இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கணும். மேம் கிட்ட ரொம்ப க்ளோஸா இன்டராக்ட் பண்ணணும். அவங்க கிட்ட வந்து இன்னும் நெறைய கத்துக்கணுங்கிற ஒரு தேவைக்காக தான் நான் கம்யூனிட்டி உள்ள வரணும்னு ஆசைப்பட்டேன். ஃபர்ஸ்ட் நான் அந்த ஹீலிங் செஷன் அட்டெண்ட் பண்ணணும்னு நெனைச்சு நான் பைசாலாம் கட்டிட்டேன். பட் எனக்கு அந்த டைம்ல முடியாம போயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நான் ஹாஸ்பிடலைஸ் ஆயிட்டேன். என்னால அட்டெண்ட் பண்ண முடியல. நான் அப்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்பதான் எனக்கு வந்து இந்த கம்யூனிட்டி இருக்கு. அதுக்குள்ள போய் நம்ம சேர்ந்தா நம்ம வந்து இந்த பயணத்த ஈஸியா கொண்டு போலாங்கிறது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் கம்யூனிட்டிக்குள்ள வந்தேன். எனக்கு அப்படிதான் அந்த வரணுங்கிற அந்த தூண்டுதல் கிடைச்சது. இன்னும் அட்டெண்ட் பண்ணியிருந்தா கூட நான் வந்திருப்பேன்னு தெரியல. பண்ண முடியாம போனது தான் எனக்கு அந்த கனவுல ஒரு இன்டிமேட் வந்துட்டே இருந்தது. இல்ல இதுக்குள்ள நம்ம போலாம். இதுக்கு உள்ள ஒரு
இருக்கு. இந்த மாரி ஒரு சர்க்கிள் இருக்கு. போலாங்கிற எனக்கு தெரிஞ்சது நிஜமாவே மேம் ஒரு கம்யூனிட்டி ரன் பண்றாங்கங்கிறது எனக்கு சத்தியமா தெரியாது. அது உள்ள ஏதோ ஒரு தூண்டுதல் இருந்துட்டே இருந்தது. அப்புறம் தான் உள்ள போய் டீப்பா பார்க்கும்போது மேமோட உங்களோட அந்த இது இருந்தது. நான் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, ஓகே திவ்யா. இப்ப நீங்க உள்ள வந்தது நீங்க ஒரு பிரான்ஸ் மெம்பரா வந்தீங்க. இப்போ ஒரு டைமண்ட் மெம்பரா, இப்போ ஒரு கோச்சா உருமாறி இருக்கீங்க. இப்போ இந்த ஒரு பயணத்துல உங்களுக்குள்ள என்ன விதமான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு? இதுக்கு முன்னாடி இருந்த திவ்யா எப்படி இருந்தாங்க? இப்ப இந்த செல்ஃப் சிங் ஸ்கூல் கம்யூனிட்டிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஒரு திவ்யா என்ன மாற்றம் அடைஞ்சிருக்காங்க? உங்களுடைய உள் மாற்றங்கள சொல்லுங்க. என்னுடைய உள்ளிருந்து இருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து ஒரு 2, 3 முக்கியமான மாற்றங்கள் சொல்றேன். நெறைய மாற்றங்கள் இருக்கு. தினமும் நெறைய மேஜிக்ஸ் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். எனக்குள்ள என்னோட குடும்பத்துல, என்னோட சுத்தி இருக்கிற சர்க்கிள் எல்லாத்துலயும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்குள்ள நடந்த மாற்றம் வந்து நான் எல்லாத்தையும் ரொம்ப பெர்சனலா எடுத்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆயிடுவேன். விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குறைவா தான் இருக்கு. ஒரு 15% இருந்தாலே ஜாஸ்தி. இப்போ ஒரு 60, 70ன்னு ஒரு மாதம் இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. எல்லாத்தையும் நான் வந்து கோபம் வந்தாலும், அந்த கோவத்த ஒரு அவேர்னஸோட அ 3 பெர்சனா இருந்து வாஷ் பண்ற அளவுக்கு, அத கொஸ்டின் பண்ற அளவுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. என்னோட எண்ணத்த வந்து ரொம்ப கண்காணிக்கிறேன். மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் அப்படிங்கிறது டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து என்னோட பழக்கத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். அது வந்து எனக்குள்ள நிகழ்ந்த மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா எனக்கு தெரியும். பட் நான் வந்து ப்ராப்பரான வழிகாட்டுதல் இல்லாம சில சமயம் தவறா செஞ்சு தவறான விளைவுகளையும் அனுபவிச்சிருக்கேன். சோ இப்போ வந்து அந்த எண்ணங்கள் மீது கவனம் வைக்கணுங்கிற முதல் தெளிவு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்திருக்கு தீர்மானம். என் வாழ்க்கைய என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். என் வாழ்க்கைய மட்டும் இல்லாம என்ன சுத்தி இருக்கிறவங்களையும் என்னால கண்ட்ரோல் எடுக்க முடியும். பிகாஸ் என்னோட எண்ணங்கள நான் கரெக்ட்டா ஒரு சேனல் பண்ணி கொண்டு போகும்போது முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை நிறையவே கிடைச்சிருக்கு. என்னை நான் வந்து ஒரு 3வது பெர்சனா இருந்து வாஷ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவம் கிடைச்சிருக்கு எனக்கு. ஓகே. சூப்பர், சூப்பர் திவ்யா. இப்போ எல்லாருமே ஆசைப்படுறதும் அந்த மாதிரியான ஒரு நிலை தான். தன்ன முதல்ல கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும், தன்ன பத்தின புரிதல வளர்த்துக்கிறதையும் தான் எல்லாருமே விரும்புறாங்க. அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு நல்லது. இப்போ உங்களுக்குள்ள நடந்த மாற்றங்கள சொன்னீங்க. உங்க லைஃப்ல என்ன விதமான மேஜிக் அதுக்கப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? அத சொல்லுங்க. இப்போ நெறைய மேஜிக்ஸ் நடந்திருக்கு. இப்போ ரீசென்ட்டா நடந்த ஒரு மேஜிக் நான் சொல்றேன். லாஸ்ட் வீக் வந்து என்னோட வரலாற்று நாவல் வந்து 2வது புக் நான் எழுதி முடிச்சு, நான் வந்து பதிப்பகத்துக்கு அனுப்பிட்டேன். ஒரு புக் எழுதி அது ஈஸியா பதிப்பகத்துக்கு அனுப்பி அவங்க உடனேலாம் பப்ளிஷ் பண்ணிட மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு வருட காலம் உழைப்பு இருக்கு. எழுத்தாளர்களா இருக்கிற எழுத்து தொடர்பான துறையில இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். பொதுவா வாசகர்களுக்கு இது தெரிஞ்சிருக்குமான்றது எனக்கு தெரியாது. ஒரு ஓடிடிக்கு போனாலுமே அதேதான். ஒரு ஷோ அங்க ரன் ஆகுதுன்னா, அதுக்கு பின்னாடி 6 மாசம் ஒரு ஒரு கன்டென்ட் ரைட்டரா, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா உழைக்கணும். ஒரு புரொடியூசர் உழைக்கணும். ஒரு எடிட்டர், ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் எல்லாமே உழைக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்லிங்கான ஒரு இதுதான் இது போயிட்டு இருக்கும். இந்த வாட்டி வந்து நான் எழுதி முடிச்சுட்டேன். 6 மாசம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு புக் ஃபுல்லா வரலாற்று நாவல் முழுமையா எழுதி முடிச்சுட்டேன். அத நான் அனுப்பும்போது அத எடிட் பண்ணக்கூடிய மேம் வந்து ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பெர்சன். அவங்க வந்து மதுரை அமெரிக்கன் காலேஜ்ல வந்து தமிழ் துறை தலைவரா இருந்தவங்க. ரொம்ப பெரிய ஒரு வரலாற்று ஆய்வாளர், அப்புறம் தமிழ் துறை தலைவர். அவங்க கிட்ட படிக்கணும் அப்டின்னாலே ஒரு ஸ்பெஷலா வந்து ஒரு இதோட தான் போகணும் அப்டிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். திருமதி ராதா முரளி அவர்கள்கிட்ட என்னோட புக் வந்து சப்மிட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரே பயம். அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, அந்த புக் வெளில வராது அப்டின்னு. அவ்ளோ பயத்தோட நான் சப்மிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என் மனசுக்குள்ள வந்து ஹோப்போனோபோனோ சொல்லு, சொல்லு, சொல்லுன்னு ஒரு தூண்டுதல். நான் 108 முறை என்னோட புக்குக்கு தான் நான் ஃபோக்கஸ் குடுத்தேன். ராதா முரளி மேடமோட அந்த டிபி அவங்க வச்சிருந்தாங்க. அதையும் என்னோட புக்கையும் சேர்த்து ஒரு பிபிடி மாரி ரெடி பண்ணிட்டு, நான் மனசுக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சேன். 108 வரை முடிச்சுட்டேன். ஆனாலும் எனக்கு அது பத்தாதுங்கிற மாரி தோண, நான் வந்து எப்பப்பலாம் தோணுதோ, அந்த புக் ஞாபகம் வருதோ, அப்பப்பலாம் ஒரு நாளைக்கு 1008க்கு மேலேயே நான் சொல்லியிருப்பேன். 1 1/2 நாள் தான் நான் சொல்லியிருப்பேன். அந்த 1 1/2 நாள் அந்த அடுத்த நாள் 2வது நாள் முடிவுல அவங்க எனக்கு வாய்ஸ் நோட் தான் அனுப்புறாங்க. "ரொம்ப நல்லா எழுதியிருக்க. இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீ ஏன் சமூக நாவலுக்கு, ஓடிடிக்குலாம் போய் எழுதி எனர்ஜி வேஸ்ட் பண்ற, டைம வேஸ்ட் பண்ற. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் எல்லாத்தையும் நான் கரெக்ட் பண்ணிட்டேன். ஒரு முழுமையான வரலாற்று நாவல், உண்மையான வரலாற்று தகவல்கள், உண்மையான வரலாற்று கதாபாத்திரங்கள வச்சு நீ எழுதியிருக்க. இவ்ளோ ஒரு ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்குங்கிறது நல்லா தெரியுதுன்னு" சொல்லிட்டு அவங்க பாராட்டு மழையா கொட்டிட்டு இருக்காங்க. "உனக்கு நான் சொல்லி தரேன் வா! இதெல்லாம் படி. இந்த மாரி நீ படிச்சா அடுத்த நாவல் இது மாரி நீ எழுதலாம். உனக்கு இது மாரி நான் கைடன்ஸ் பண்றேன். நான் நான் இருக்கேன் உனக்கு. நீ கவலைப்படாத. இதெல்லாம் படி. அடுத்தடுத்த புத்தகங்கள் இவங்களுடைய அந்த குறிப்புகள் எடுத்து படி." அப்படி ஒரு வழிகாட்டுதல் குடுத்துட்டே இருக்காங்க. நிஜமாவே நான் இது வந்து போன வருஷம் நான் முதல் நாவல் எழுதும்போது எனக்கு முதல் வரலாற்று நாவல் எழுதும்போது எனக்கு இந்த மாதிரி எந்த ஒரு கைடன்ஸும் கிடைக்கல. நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எழுதினேன். அது ஏதோ ஒண்ணு 10ஓட 11ங்கிற மாரி தான் அது போச்சு. பட் இந்த வாட்டி முதல் அவங்க தான் முதல் வாசகர் என்னோட அந்த வரலாற்று நாவலுக்கு. அவங்க வந்து அந்த குடுக்குற அந்த அந்த ரிவ்யூங்கிறது ரொம்ப முக்கியமா எழுத்தாளர்களுக்கும் இருக்கும்.
அந்த பப்ளிஷிங் அந்த தரப்புலயும் பார்ப்பாங்க. சோ அதுவே அவங்க இவ்ளோ பாசிட்டிவா, இவ்ளோ ஹோப்ஃபுல்லா குடுக்கும்போது, அந்த வாசகர்கள் அத எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கங்கிறதும் எனக்கு இப்பவே தெரிஞ்சு போச்சு. என்னோட உழைப்புக்கு அங்க ஒரு அங்கீகாரம் குடுத்த மாரி உணர்ந்தேன். எனக்கு அந்த மன நிறைவும் கிடைச்சது. என் கூட அந்த யூனிவர்ஸ் எப்பவுமே டிராவல் பண்ணுதுங்கிற அந்த ஒரு நிறைவையும் நான் கிடைச்சது எனக்கு அவங்களுடைய அந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் எல்லாமே. அவங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, யூனிவர்ஸும் இறங்கி வந்து நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு எனக்கு சொல்ற மாதிரி ஒரு ஒரு நிம்மதியும், சூப்பர். சந்தோஷமும் எனக்கு கிடைச்சது. ஹோப்போனோபோனோனால இது கிடைச்சது. நான் எப்பப்பலாம் என் மனநிலை கொஞ்சம் எனர்ஜி குறையிற மாரி உணர்றேன்னா, உடனே உட்கார்ந்துருவேன். கண்ண மூடி என்ன சூழ்நிலை இதெல்லாம் பார்க்க மாட்டேன். 2 நிமிஷம் கண்ண மூடி அத ஹோப்போனோபோனோ 21 முறையாவது குறைஞ்சது சொல்வேன். நேரம் இருந்தா 108 முறை சொல்லிடுவேன். இல்லன்னா 21 முறையாவது நான் அத சொல்வேன். ஹோப்போனோபோனோவ என் வாழ்க்கையிலேருந்து இனி பிரிக்கவே முடியாது. ஓகே. அது தவிர வேற என்ன மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு? இல்ல வேற என்ன ஆ. சம்பவங்கள்? எஸ். இது வந்து நம்மளோட பயிற்சிகள்லேருந்து எடுத்தது தான். நான் வந்து நேத்திக்கு முன்னாடிலாம் டெய்லி கொஞ்சம் பிரேயர் பண்ண கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போய் அங்க உட்கார்ந்து நம்ப அந்த ஸ்மெல் பயிற்சி பண்ணுவோம் இல்லையா? முகர்ந்து அந்த பயிற்சி அங்க போய் உட்கார்ந்து என்ன வாசனை வருது? முதல்ல ரோஜா அந்த ஸ்மெல், ரோஜா பூ மாலையோட ஸ்மெல், பன்னீர், விபூதி, சந்தனம் அந்த கோவில்ல என்ன மாதிரி மனம் இருக்கு? முதல்ல ஸ்மெல் எடுத்து பண்ண ஆரம்பிச்சு. அப்புறம் கோயில் சுத்தி மந்திரம் கேட்கிறது, மக்களோட பிரார்த்தனை, நடந்து போற சத்தம், மணி சத்தம் இந்த மாரி சத்தங்கள அப்சர்வ் பண்றது. எந்த வித ஜட்ஜ்மென்ட்டும் இல்லாம அது பாக்குறது. எப்பவுமே செல்ஃபோன எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கிறது, இல்ல செல்ஃபி எடுக்கிறது. ஏதோ உட்கார்ந்து அங்க உட்கார்ந்து யாருக்காவது வெட்டியா ஃபோன் பண்ணி யாருக்காவது பேசி அந்த டைம வந்து பிரார்த்தனை பண்ண தான் போனோம். பட் அத பண்ணாம அத தவிர்த்து எல்லாத்தையும் பண்ணிட்டு வர்றது தான் வழக்கமா இருந்தது. பட் எனக்கே ஆச்சரியமா இருந்தது. நான் போய் ஒரு 15 நிமிஷம் ஒரு ஒரு பயிற்சியா என்னையே அறியாம நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஜட்ஜ்மென்ட்டே இல்லாம எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிற நேரத்துக்கு எனக்கு ஒரு எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை வேற அது எனக்கு தலைக்கு மேல அப்படியே பறந்து போகும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான் சரியான வழியில போயிட்டு இருக்கேங்கிறத அப்பப்போ எனக்கு பட்டர்ஃப்ளைஸ் வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கு. சோ எனக்கு அது ரொம்ப ஹேப்பியா இருந்து என்னையே அறியாம எனக்குள்ள இந்த பயிற்சிகள் இவ்ளோ ஆழமா போயிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரியான வழியில நான் போயிட்டு இருக்கேங்கிறதையும் எனக்கு அது யூனிவர்ஸ் உணர்த்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு யூனிவர்ஸ்க்கு நன்றி, உங்களுக்குமே நன்றி மேம். சூப்பர். இப்போ உங்களுடைய பையன் கூட ஐஃபோன் மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு ஸ்டோரி நீங்க நம்ம எஸ். கம்யூனிட்டில சொல்லியிருந்தீங்க. ஆமா மேம். ஐஃபோன் வந்து அடிக்கடி அவன் ஃபோன் சொல்லி கேட்டுட்டே இருப்பான். நாங்க வந்து ஆஸ் அ பேரண்டா எல்லா பேரண்டா தான் சொல்லுவோம். உனக்கு எதுக்கு ஃபோன்னு சொல்லி திட்டிட்டு இருப்போம். வேண்டாம் வேண்டாம்னு தான் சொல்லிட்டு இருப்போம். பட் என்னோட கணவரோட நண்பர் ஒருத்தர் வந்து 9 மாதமா அந்த ஐஃபோன யூஸ் பண்ணாம வச்சிருந்தாரு. அது வந்து பேட்டரி ஃபுல்லா டெட் ஆயிடுச்சு. இனிமே யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமையில வச்சிருந்தாரு. அத வந்து எதார்த்தமா வந்து ஹஸ்பண்ட் கிட்ட அவர் ஷேர் பண்ண, நான் ரிப்பேர் பண்றேன். ஏன்னா இவன் வந்து அதெல்லாம் அவனாவே யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டான். லேப்டாப் சர்வீஸ் பண்ணுவான், ஃபோன் சர்வீஸ் பண்ணுவான். இது 2மே அவன் வந்து அவனாவே கத்துக்கிட்டான். நாங்க எதுவும் சொல்லல. ஏதோ ஒண்ணு கத்துக்கிறான் விட்டுட்டோம். ஒரு 8லேருந்து 10 10 லேப்டாப் அவன் சர்வீஸ் பண்ணி குடுத்துருப்பான். சோ அந்த மாதிரி நான் வாங்கி சர்வீஸ் பண்றேன் அப்படின்னா, அது ஐஃபோன் சென்டர்லயே முடியாதுன்னு சொல்ட்டாங்க. நானே வந்து ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருந்தா போடலாம்ன்னு இருக்கேன். நீ என்னடா பண்ண போற? அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு, சரி சும்மா ஏதோ சின்ன பையன் கேட்கிறான்னு அவரும் குடுத்து விட்டுட்டாரு. இவன் வந்து 2 ஹவர்ஸ் தான் மேம் அத வந்து ஏதோ பண்ணான். 2 ஹவர்ஸ்ல திருப்பி அது எல்லாத்தையும் அது பழையபடி சேர்த்து இது பண்ணிட்டு, பேட்டரி சார்ஜர்ல போட்டான். அது சார்ஜ் ஆயி ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. அவனுக்கு ஒரே சந்தோஷம். குதிக்க ஆரம்பிச்சுட்டான். அவருக்கு வந்து அவங்க அப்பா ஃபுல் லைன் கால் பண்ணி சொல்றான். அவர் நம்பல. சரி எடுத்து போய் பார்க்கலான்னா, உண்மையாவே அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. பேட்டரி மட்டும் கொஞ்சம் நிக்காம இருந்தது. ஒரு 1 ஹவர் தான் சார்ஜ் நிக்கும். திருப்பியும் சார்ஜ் போடணும். 3 ஹவர்ஸ் சார்ஜ் போடணும். அந்த மாரி கண்டிஷன். பேட்டரி மட்டும் மாத்துனா போதும். அது ஒர்க் ஆகுங்கிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. அவனுக்கு செம்ம சந்தோஷம். எடுத்துட்டு போய் குடுக்குறான். அவர் இவ்ளோ நாள் ஒர்க் பண்ணாமலே நான் தூக்கி போடலாம்னு நெனச்சேன். ஒரு நாள் ஒர்க் பண்ணுது. நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன குடுத்துட்டாரு என் பையனுக்கே. அப்புறம் அவங்க அப்பாவ கூட்டிட்டு போய் அவன் வந்து பேட்டரி மட்டும் ஒரு 3000க்கு சேஞ்ச் பண்ணிட்டு, இப்ப அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஓகே. அது வந்து இப்ப வந்து அது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் பழைய ஃபோன் தானே இருக்கு. பட் அவன் ஆசைப்பட்டபடி அவனுக்கு அந்த ஐஃபோன் கிடைச்சது. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவர் 2 டேஸ் தான் போணும் சொல்லியிருப்பான். எனக்கு ஃபோன் வேணும்னு. 3வது நாள் காலையில இந்த சம்பவம் நடக்குது. 4வது நாள் அவனுக்கு அந்த ஃபோன் கிடைச்சிருச்சு. சோ அவன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். இப்போ வந்து மேத்ஸ்க்காக அவன் பண்ணான். மேத்ஸ்ல வந்து கிளாஸ் 2ண்ட் மார்க் வாங்கினான். அவன் 47 என்னமோ வாங்கினான் ஆ. 50க்கு. கிளாஸ் டெஸ்ட்ல. நான் அத வந்து சொல்லல. இன்னைக்கு நம்மளோட அந்த இதுல சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சோ அவனுக்குமே அந்த மேஜிக்ஸ் நடக்க ஆரம்பிச்சுருச்சு. அவன் இன்னும் கம்ப்ளீட்டா உட்கார்ந்து இதுக்காகவே பயிற்சி பண்ணிலாம் சொல்றதே கிடையாது. விளையாட்டு பசங்க எப்படி ம். பண்ணுமோ அப்படிதான் அவன் பண்ணிட்டு இருக்கான். பட் இந்த வயசுலயே அவனுக்கு இந்த விஷயங்கள் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பர். அருமை திவ்யா. இப்போ இந்த விஷயங்கள்லாம் இந்த மனப்பயிற்சிகள்லாம் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லுங்க? ரிலேஷன்ஷிப் என்னுடைய மைண்டுக்கு ஒத்த மனிதர்கள் மட்டும் தான் என் வாழ்க்கைக்குள்ள வராங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சில மனிதர்களோட நான் டச் இல்லாம போனத நான் இப்ப தான் கொஞ்ச நாளா ஒரு
2 வாரங்களா நான் ரியலைஸ் பண்றேன். சில பேரோட சுத்தமா கான்டாக்ட்டே இல்லாம போயிடுச்சு. நான் நேத்துக்கு கூட கோயில் முடிச்சுட்டு வரும்போது, ரொம்ப பழைய ஃப்ரெண்ட் அவங்க என்ன பார்த்துட்டு பார்க்காத மாரியே கடந்து போயிட்டாங்க. நான் அது பழைய மாரி இருந்திருந்தா பயிற்சிகளுக்கு முன்னாடி நான் ரொம்ப வருத்தப்பட்டுருப்பேன், அழுதுருப்பேன். அவங்கள பின்னாடி சேஸ் பண்ணிட்டு போய் ஏன் பார்க்காம போற? இப்படிலாம் நான் கேட்டிருப்பேன். பட் இப்ப என்ன தோணுதுன்னா, அவங்க ஜஸ்ட் போயிட்டாங்க. நான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு அப்பவே தோணுது நடந்து வந்துட்டு இருக்கும்போதே, ஏய் இவங்க நம்மளோட எனர்ஜிக்கு ஒத்த மனிதர்கள் இல்ல போல இருக்கு. அதனால அவங்களாவே விலகி போறாங்க. நம்ம ஏன் அவங்கள புடிச்சு இழுத்து ஏன் எதுக்குன்னு கேட்கணும். நமக்கான மனிதர்கள் நம்ம எனர்ஜிக்கு மேட்ச் பண்றக்கூடிய மனிதர்கள் கண்டிப்பா நம்மள தேடி வந்துட்டு தானே இருக்காங்க. நான் அவங்களோட சேர்ந்து நம்ம பயணம் பண்ணா போதுமே! யூனிவர்ஸ்க்கு தெரியுமே! அதோட சேர்த்து எனக்கு இன்னொரு வரியும் கிடைச்சது என்னன்னா, "நன்மை, தீமை முழுவதும் நீ" அப்படிங்கிற ஒரு இந்த திருவாசகத்துல ஒரு வரி வரும். அந்த வரி வந்து எனக்கு அடிக்கடி கண்ல பட்டுட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, நன்மை, தீமை எல்லாமே நீனா அந்த யூனிவர்ஸ் வந்து உணர்த்துது. எல்லாமே நான் தான். அந்த இடத்துல நன்மையும் நான் தான், தீமையும் நான் தான். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ ஏன் அனாவசியமா வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு குழப்பிக்கிற? ஃப்ரீயா விடுங்கிறத சொல்லிட்டே இருக்கு எனக்கு. அதனால நான் அவங்கள அவங்க கண்டுக்காம போறாங்கன்னா, இட்ஸ் ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். என்னோட எனர்ஜிக்கு ஏத்த மனிதர்கள் எனக்குள்ள வந்துட்டே இருக்காங்க. எனக்கு நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ராதா முரளி மேடம் அவங்க கிட்ட போய் படிக்கணும்னு எனக்கு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. பட் அவங்களா வந்து சொல்லிக் குடுக்கும்போது, அதுவுமே என்னோட ரிலேஷன்ஷிப் எனர்ஜி எவ்வளோ ம். அவங்கள மாதிரி நல்ல எனர்ஜி இருக்கிற மனிதர்கள நான் அட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதோட இன்னொரு இந்த ரிலேஷன்ஷிப்ல இன்னொன்னு சொல்லணும். என்னன்னா, முன்னாடிலாம் என்ன பத்தி யாராவது ஏதாவது நெகட்டிவா சொல்ல ஆரம்பிச்சா, உடனே நான் உடைஞ்சிருவேன். இல்லாட்டி நான் வந்து கோவப்பட்டு ஏதாவது வார்த்தைகள் விட்டு சண்டை வரும். இப்பலாம் வந்து அத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண என்னால முடியுது. சொன்னா சொல்லிட்டு போறாங்க. இவங்க சொல்றதெல்லாம் நிஜமாவே நடக்க போகுது. நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மள உருவாக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு நான் வந்ததுனால, அப்படியே இருந்தாலும், ஓ! என்கிட்ட இப்படி ஒரு எண்ணம் இருக்கா? ஓகே யுனிவர்ஸ் என்கிட்ட இப்படி ஒண்ணு இருக்கு. இத எடுத்து ஒர்க் பண்ணு, இத சரி பண்ணு, இத ஹீல் பண்ணு. இத ஹீல் பண்ணா உனக்கு இது கிடைக்கும். இதுக்காக நான் உனக்கு இத சொல்றேன் அப்படிங்கிறத எனக்கு புரிய வைக்க தான் இவங்க மூலியமா அந்த வார்த்தைய எனக்கு சொல்லியிருக்கு போல. பரவால்ல இத எடுத்துக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது அக்செப்டன்ஸிங்கிறது எனக்கு கொஞ்சம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. பரவால்ல இவங்க இப்படி சொல்றாங்களா? முன்னலாம் 1 மாசம், 2 மாசம் கூட என் மைண்ட்ல அந்த வார்த்தைகள் இருந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. இப்பலாம் இருக்கு. அதுக்காக டிஸ்டர்பே பண்ணல. நான் அப்படியே பயங்கரமா மாறிட்டேன்னு நான் சொல்லல. பட் அந்த புரிதல் உணர்வு அதிகமாயிருக்கு. ஒரு 2 நாள், 3 நாளுக்குள்ள நான் அத புரிஞ்சு, அத எடுத்து ஒர்க் பண்ணணும். அதுக்கு ஒரு ஹீலிங் குடுக்கணும். அத நான் எப்படி ஓவர் கம் பண்ணணுங்கிறத நான் புரிஞ்சுகிட்டு, அதுக்கான முயற்சிகள சூப்பர். இறங்கிடுறேங்கிறது, அதுவும் ஒரு நல்ல முன்னேற்றம். சூப்பர் அது இந்த திவ்யா. பயிற்சி எனக்கு அவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குங்கிறதையும் சொல்லுவேன். நல்லது. இப்போ இதுக்கு அடுத்து இதே பயிற்சிகள் உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாத்தையும் எந்த அளவுக்கு கூட்டியிருக்கு? உங்களுடைய செல்ஃப் லவ் எந்த விதமா இதனால அதிகரிச்சிருக்கு? அத பத்தி சொல்லுங்க. செல்ஃப் லவ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அது அந்த அந்த ஏரியால நான் இப்போ வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா முன்னெல்லாம் நான் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். தேவையில்லாததெல்லாம் நானே யோசிச்சு, நானே கொண்டு வந்துருவேன். தேவையே இல்லைங்கிறது அது எனக்கே தெரியும். பட் நான் அத பத்தி வெட்டியா உட்கார்ந்து யோசிச்சு, அத எனக்குள்ள ஈர்த்து, அத பத்தின நினைவுகள, உணர்வுகள தூண்டி விட்டு நான் உட்கார்ந்து அழுதுருக்கேன். சோ அதெல்லாம் இப்போ பண்ண வேண்டாங்கிற ஒரு முடிவ எடுத்திருக்கேன். அதோட சேர்த்து எனக்கு நான் எது நினைச்சாலும் என் வாழ்க்கையில அது கிடைக்கும். ஏன்னா நான் வந்து அப்படிதான். ஏன்னா ஈர்ப்புவதிய அவ்ளோ நல்லா நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். நான் தினமும் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஏதோ ஒண்ணு தள்ளி போகுற மாரி இருந்தாலும், அது வந்து பிரபஞ்சம் எனக்கு அந்த பக்குவத்த குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அத குடுக்கும். ஏன்னா நம்ம சில விஷயங்கள அட்ராக்ட் பண்ணி வச்சுருவோம். அத கையாளுறதுக்கான பக்குவமோ, இல்ல வந்து ஒரு மனநிலையோ நமக்கு இருக்காது. எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் நான் எப்பவுமே யுனிவர்ஸ் கிட்ட கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான். ப்ரே பண்ணும்போதுமே அதேதான். நான் வந்து ஓப்போனோபோனோ சொல்றதுக்கு முன்னாடி சொன்னதுக்கு அப்புறமும் நான் கேட்கிறது, எனக்கு அதுக்கு உண்டான மெச்சூரிட்டிய முதல்ல குடு. அந்த மனநிலைய எனக்கு குடு. அது அதுக்கப்புறம் அந்த விஷயத்த குடு. ஏன்னா அத குடுத்துரும். நம்ம அத வச்சு வாழறதுக்கான அந்த யோகிதையோட இருக்கணும் இல்லையா? அந்த யோகிதைய குடு அப்படின்னு கேட்பேன். அதனால கொஞ்சம் நேர தாமதம் ஆகுது அப்படிங்கிற புரிதல் உணர்வு, அதுவுமே கூடியிருக்கு. எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் நெறைய ஒரு மனிதர போய் அப்ரோச் பண்ணி கேட்கறதுக்கு கொஞ்சம் தயங்குவேன், பயப்படுவேன். ஏதாவது ஒரு இப்பவே நம்ம இன்டர்வியூவே இருந்தா கூட இதுவே வேற ஏதோ பண்றேன் அப்டின்னா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். "அக்கா நீங்க வாங்க, அ இல்ல ஹஸ்பண்ட் நீங்க வாங்க" அப்டின்னு சொல்லி கூப்பிடுவேன். யாரையாவது கூப்பிட்டுட்டு போய் தான் பேசுற மாரிலாம் ஒரு ஒரு தயக்க மனநிலை இருக்கும். நம்மலாம் கேட்டா இவங்க குடுப்பாங்களா? அப்டிலாம் யோசிச்சுட்டு தயங்கிட்டு இருக்கேன். இப்பலாம் அப்டிலாம் இல்ல. எனக்கே தெரியும். நானே டக்குனு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு மெயில் போட்டு கேட்டுருவேன். இல்ல ஃபோன் பண்ணி கேட்டுருவேன். இப்டி ஒரு டக்குனு போய் அந்த ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு ஒரு முன்னேற்றம் வந்திருக்கு. நெறைய வந்து பேசுவேன். பட் இப்போ அந்த பேச்சுலயுமே கொஞ்சம் தெளிவோட ஒரு என்ன பேசணுங்கிறத முன்கூட்டியே மைண்ட்ல வந்து யோசிச்சுட்டு, அத மட்டும் பேசிட்டு வெளில வர அளவுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கு. சூப்பர், சூப்பர். அருமை திவ்யா. இப்போ இப்போ நீங்க நம்ம கம்யூனிட்டில பலவிதமான பயிற்சிகள் கத்துட்டு இருந்திருப்பீங்க. அதுல உங்க மனசுக்கு நெருக்கமான சில பயிற்சிகள், இந்த பயிற்சிகள்லாம் மெயினா என்னுடைய மாற்றத்துக்கு முக்கிய காரணங்களா அமைஞ்சது அப்டின்னா, என்ன மாதிரியான பயிற்சிகள்? இல்ல கான்செப்ட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு
பிடிச்சதா இருந்தது? உங்களுக்கு ரொம்ப பலன் அளிச்சதா இருந்தது? அத பத்தி சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பலன் அடிச்சது, கை மேல பலன் குடுத்துட்டு இருக்கிறது ஹோப்போனோபோனோ தான் நான் சொல்லுவேன். நான் அது எனி டைம் எல்லாத்துக்குமே சொல்லுவேன். நம்ம அந்த ஹெச்ஆர்சி அந்த இதெல்லாம் போட்டு சொல்லுவோம் இல்லையா? கெரியர் லைஃப் ஹெல்த் அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு போர்ஷன்ஸுக்கும் நான் எடுத்து சொல்றேன். என்னோட உடம்புக்குமே நான் இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். என்னோட உடம்புல எங்க வலின்னு நான் உணர்ந்தாலும் நேத்திக்கலாம் அவ்ளோ முதுகு வலி. என்னால உட்கார்ந்து எழுதவே முடியல. அவ்ளோ முதுகு வலி. கண்ண மூடி என்னோட பேக் லோயர் பேக் எல்லாத்தையும் இந்த ஷோல்டர் எல்லாத்தையும் மைண்ட்ல அப்படியே இந்த மேஜிக் ஹேண்ட்ஸால தொட்டு ஒரு ஒரு பார்ட்ஸுக்கும் 21 முறை ஹோப்போனோபோனோ சொல்லி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து 3 மணி நேரம் எழுதியிருக்கேன். எனக்கு அந்த வலியே சுத்தமா தெரியல. நான் எழுதி முடிக்கிற வரைக்கும் எனக்கு அந்த உட்கார முடிஞ்சிருக்கு அந்த சீட்ல. ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த பயிற்சி என்ன வந்து எல்லா விஷயத்துக்கும் எனக்கு ஒரு தூண்டுகோலா இருந்துட்டே இருக்கு. நீங்க ஒண்ணு உறுதுணையா என்னோட பில்லரா நான் பார்க்கிறேன். அந்த ஹோப்போனோபோனோ 4 வார்த்தை வந்து எவ்ளோ பெரிய மேஜிக்ல நிகழ்த்துது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணணும்னு தெரியும். அது பண்ணா இப்படி மாற்றங்கள் வரும்னு உங்களோட வீடியோக்கள் மூலம் ஒரு அவேர்னஸ் எனக்கு முன்னாடியே கிடைச்சது. பட் அத வந்து பரிபூர்ணமா வந்து புரிஞ்சுகிட்டு செய்யறது அப்படிங்கிறது வந்து நம்மளோட கம்யூனிட்டிக்குள்ள வந்து தினமும் அந்த ஐ மீன் வீக்லி வைக்கிற மீட்டிங்ஸ் நீங்க என்ன மீட்டிங் வச்சாலும் நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டேன். ஏன்னா காலையில எந்திரிக்கும்போதே, ஐயோ! இன்னைக்கு மீட்டிங் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வேலைய முடிச்சிடணும். அதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடியே நான் ஃப்ரீயா வச்சுப்பேன். ஏன்னா, அப்பதான் நம்மளோட ஒரு நிதானமா போய் உட்கார்ந்து அவங்க சொல்றத மைண்ட்ல ஏத்த முடியும். நம்ம உட்கார்ந்து நோட் பண்ண முடியும். அத பயிற்சி எடுத்துட்டு போய் பண்ண முடியும் அப்படிங்கிறது. சோ எனக்கு அதுவும் மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பலன் குடுத்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து மணி அட்ராக்ஷன் அந்த கோர்சஸ் வந்து அடிக்கடி நான் எடுத்து பார்க்கிற விஷயம். நான் வந்து என்ன சொல்றது? இன்னர் சைல்டு ஹீலிங் அதுவுமே எனக்கு ரொம்ப அட்வான்ஸ் ஹோப்போனோபோனோ சொல்றது, டீப்பா போய் இன்னொன்னு ஒரு ஒரு விஷயத்துக்கும் எடுத்து சொல்லும்போது, அது அது எனக்குள்ள ஏற்படுத்துற நல்ல விஷயங்கள், மாற்றங்கள் வந்து என்னால மறக்கவே முடியாது. முதல்ல நான் எனக்குள்ள இவ்ளோ காயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஆத்தணும். இதெல்லாம் ஆத்துனா தான் இந்த விஷயங்கள்லாம் ஒர்க் ஆகுங்கிறத புரிஞ்சுகிட்டதே எனக்கு இந்த இன்னர் சைல்ட் ஹீலிங் தான். அது என் வாழ்க்கையில ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அதுதான் என்ன கோச் ஆகறதுக்கும் தூண்டுகோலா இருந்தது. எனக்கு கிடைச்ச இந்த ஒரு நல்ல விஷயம் நெறைய பேருக்கு போய் சேரணும். அதுக்கு நான் ஒரு டூலா இருக்கணும். பிரபஞ்சம் என்ன தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னு நான் அத நம்பி கோச் ஆகணும்னு முடிவெடுத்தேன். சூப்பர். இப்ப இந்த கோச் ஆகுற பயணத்துல நீங்க வேற சில விஷயங்கள் கத்துட்டு இருப்பீங்களா? அது எப்படி இந்த கோச் ஆகுற ஒரு பயணம் உங்கள மனதளவுல எப்படி வேற ஒரு நிலைக்கு எடுத்துட்டு போச்சு? கோச் அதான் இன்னர் சைல்ட் ஹீலிங் தான். எனக்கு அந்த ஹீலிங் எனக்குள்ள இருக்கிற காயங்கள் நெறைய பெண்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை தான். எனக்கு அது சரியில்ல, இது சரியில்லன்னு அந்த பிரச்சனைக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு அவங்களுக்கு வழி தெரியவே தெரியாது. நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். நான் வந்து எழுதுறதுக்காக அந்த இதுக்கு போகும்போதுமே சில ரொம்ப பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க. ரொம்ப பெரிய இதுல இருப்பாங்க. நெறைய பேர் வழிகாட்டி கூட்டிட்டு போறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அவ்ளோ காயங்கள் ஆத்தப்படாம இருக்கு. எனக்கு முன்னாடிலாம் வந்து பரவால்ல அவங்களுக்கே இருக்கு. நமக்கு இருக்கிறதுலாம் என்ன பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துருவேன், விட்டுருவேன். பட் இப்பதான் நான் வந்து இந்த பயிற்சிகளுக்குள்ள வந்ததுக்கப்புறம், ஓ! அதெல்லாம் ஆத்தணும். அவங்கள அதெல்லாம் ஆத்திட்டோம்னா, நம்ம அடுத்த முன்னேற்றத்துக்கு நமக்கான அந்த தெளிவு கிடைக்கும். அந்த கோல் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெளிவா இருக்கும். ஏன்னா, எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கு. பட் அத அடையறதுக்கான பாதைய கண்டுபிடிக்க தெரியாம தான் மக்கள் தடுமாறிட்டு இருக்காங்க. அத நம்ப ஒரு டூலா இருந்து அவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு முதல்ல வந்தது. உங்களோட அந்த கோல் செட்டிங்ஸ் பயிற்சிகள் வந்து எனக்கு ரொம்ப பெரிய தெளிவ குடுத்துச்சு. அந்த கோர் வேல்யூ வந்து என்னோட கோர் வேல்யூ என்னன்னு நான் கண்டுபிடிக்க 1 வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. 10 நாள் கிட்டத்தட்ட ஆச்சு. ஓ! இதுதான் என்னோட கோரா? அந்த பயிற்சி மொத்தமும் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு நாள் டிசைட் பண்ணேன். அதுல வந்து எனக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட் வந்து, ஓ! நம்ம கோச் ஆகணும் அப்படிங்கிறத எடுத்தது ரொம்ப கரெக்ட்டான டிசிஷன். ஏன்னா பெண்களுக்கு இந்த இந்த இது போய் சேரணும். சொல்லிக் குடுக்கணும். எல்லா பெண்களும் இப்ப படிக்கிறாங்க. படிக்காத பெண்கள் மினிமம் ஒரு டிகிரி இல்லாத பெண் யாருமே கிடையாது. சோ படிக்கலன்னா கூட என்ன மாரி படிக்காம இருந்தா கூட ஒரு பிளஸ் 2லயே வந்து கல்யாணம் பண்ணி குடுத்துட்டா கூட ஆஃப்டர் மேரேஜ் படிக்க தான் படிக்கிறாங்க. யாரும் அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கல. அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணுங்கிற தெளிவு குடுக்கணும். அவங்களோட எனர்ஜிய அவங்க ரொம்ப வேஸ்ட் பண்றாங்க. அத வந்து கரெக்ட்டா கொண்டு போறதுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கண்டிப்பா தேவைங்கிறதுக்காக நான் வந்து கோச் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதே சமயம் மக்கள் நெறைய இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறது ரிலேஷன்ஷிப் அண்ட் மனி. இந்த ரிலேஷன்ஷிப்பையும், மனியையும் மக்கள் சரி பண்ணிட்டாங்கன்னா, சரியாயிடும். அதுக்கு மெயின் மைண்ட் செட். அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? மைண்ட் செட்ட மாத்தணும். ஸோ அதுக்குண்டான பயிற்சிகள் எல்லாமே நம்மளோட கம்யூனிட்டில வந்து ரெகுலரா நீங்க நெறைய குடுத்துட்டு இருக்கீங்க. அது பிராக்டிகலா குடுத்துட்டு இருக்கீங்க. ஏதோ தியரிட்டிக்கலா இல்லாம ஏதோ அதுக்கும் எனக்கு தொடர்பே இல்ல. அத தூக்கி ஓரமா வச்சுட்டு நான் ஓரமா உட்கார்ந்துக்கிறேன். அப்படி இல்லாம நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி அத கொண்டு வந்து அப்ளை பண்ணணும்? அதனால எப்படி அந்த பயிற்சிய எப்படி நம்ம உள்வாங்கி எப்படி எளிமையா பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நல்லா நீங்க குடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு அந்த பயிற்சி அப்படியே காப்பி பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்தாலே போதும்ப்பா. இப்படி ஒண்ணு இருக்குப்பா, வாங்கப்பான்னு சொன்னாலே போதும். நெறைய பேரு புரிஞ்சுக்கிட்டாலே போதும்.
அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த கோச்சிங் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது உள்ள வந்ததுக்கு அப்புறமும் நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். நம்பாதவங்கள நம்ப வைக்கிறது வந்து நம்மளோட வேலை கிடையாது. நான் இப்படி முன்னேறணுங்கிற நம்பிக்கையோட இருக்கிற எண்ணத்தோட, உறுதியான எண்ணத்தோட இருக்கிறவங்களுக்கு நம்ம வழி நடத்தினா போதும். அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் பிரபஞ்சம் நம்மள தேர்ந்தெடுத்திருக்காரு. அவரா பார்த்து நம்மள தேர்ந்தெடுத்து இங்க கொண்டு வந்து விட்டது தானே தவிர, நான் ஒண்ணும் இத போய் கண்டுபிடிச்சுலாம் இது பண்ணல. அவரா ஒரு முடிவு பண்ணி என்ன வந்து இது இது வந்து இதுக்குள்ள விட்டுருக்காரு அப்படிங்கிறதையும் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர், சூப்பர் திவ்யா. தேங்க் யூ. இப்ப அடுத்தது நம்ம கம்யூனிட்டிக்குள்ள இப்போ ஒரு கம்யூனிட்டியா நீங்க இயங்குறீங்க. இப்போ நம்மளுடைய ஒவ்வொரு மெம்பர்ஷிப் லெவல்லயுமே கம்யூனிட்டி இருக்கு. இப்ப நீங்க கோச்க்கான பயிற்சியிலயும் இறங்குறப்போ, இன்னும் கம்யூனிட்டி மெம்பர்ஸோட இன்டராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. ஸோ சொல்லுங்க, நம்மளுடைய செல்ஃப் ஸ்கூல் கம்யூனிட்டி எப்படி இருக்கு? அது எந்த அளவுக்கு உங்களுடைய இந்த மாற்றங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? அதனுடைய மெம்பர்ஸ், அதுல நீங்க பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்ன? அத சொல்லுங்க. நம்மளோட கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமான, அற்புதமான கம்யூனிட்டி. உண்மையாவே நான் இப்படி ஒரு கம்யூனிட்டிய தேடிட்டு இருந்தேன்னு தான் சொல்லணும். உண்மையாவே நான் வந்து இந்த வருடம் 25 தொடக்கத்துல ஏப்ரல் அந்த வாக்குல மார்ச், ஏப்ரல் வாக்குலலாம் வந்து தேடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து கிடைக்கல. கிடைச்ச ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ரன் ஆகக்கூடிய, நெறைய லைக் மைண்டட் பீப்பிளோட பழகக்கூடிய ஒரு வாய்ப்போட இல்ல. எனக்கு இந்த வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப பொன்னான வாய்ப்பா தான் பார்க்குறேன். மெம்பர்ஸ் எல்லாருமே அவ்ளோ சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஒரு ஒரு பயிற்சியிலயும் ஒரு ஒரு மெம்பரும் வந்து தங்களோட அந்த முன்னேற்றத்த பத்தியும், எனர்ஜிய பத்தி ஷேர் பண்ணும்போது, அவங்களுக்கு நடந்த மிராக்கிள்ஸ் பத்தி சொல்லும்போது, எனக்கு நம்ம கரெக்ட்டான பாதையில போயிட்டு இருக்கோம். நம்ம இந்த பயிற்சிய இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணி பார்க்கலாமே, இதுக்கு பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யோசிக்க வைக்கும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம கம்யூனிட்டில இருக்கு பாண்டீஸ்வரன் சாரோட அந்த பழம் சாப்பிட்ட அந்த அந்த ஒரு அனுபவம் சொல்லும்போது, நான் வந்து அத பழத்துக்கு யோசிக்காம, நம்ம ஒரு மணி மேக்னெட்டா அப்பதான் நான் சொல்ல ஆரம்பிச்சேன். நான் ஒரு மணி மேக்னெட்டா மாறிட்டு இருக்கேன். அந்த மணி இது இந்த கோர்ஸ பார்த்துட்டு, மணி எனர்ஜி ஷிஃப்ட் அந்த கோர்ஸ பார்த்துட்டு நான் அப்பதான் நினைச்சேன், நம்ம மணி மேக்னெட்டா நமக்கெல்லாம் அது வரும். அப்ப எனக்கு ஒரு டவுட் சின்னதா இருந்தது. அவர் சொன்னதும், இல்ல, இல்ல இது நம்ம நம்ம பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் மணிய எடுத்து அதே மாதிரி பண்ணேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 4, 5 நாள் ஒண்ணும் பெருசா நடக்கல. போப்பா இது நடக்கல. நான் அத பத்தி மைண்ட் பண்ணாம விட்டுட்டு, அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு ரூ. 500 வந்து ஒரு சில பொருட்கள நகர்த்தி வைப்போம்ல. போர் அடிக்குது ரொம்ப நாளா இங்கேயே இருக்குப்பா. அந்த சைடு நவுத்தி வைக்கலாம். அந்த மாரி நவுத்தி வைக்கும்போது எனக்கு ஒரு ரூ. 500 கிடைச்சது. சோ நான் அப்பதான் முடிவு பண்ணேன், உண்மையாவே நானும் மணி மேக்னெட்டா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புனேன். சோ அந்த மாதிரி வந்து குட்டி, குட்டி பயிற்சிகளா இருக்கட்டும், குட்டி, குட்டி ஒரு அவங்களோட அந்த கற்பனை காட்சியா இருக்கட்டும், ஏன் இந்த காட்சி இப்படி கூட வந்து காட்சிப்படுத்தி பார்க்கலாமா? இந்த விஷயத்துக்கு கூட இந்த பயிற்சிய யூஸ் பண்ணலாமா? இவங்களுக்கு இதுக்கு ரிசல்ட் வந்திருக்கா? அப்படின்னு நம்ம அவங்களோட ஷேரிங்ஸ கேட்கும்போது, நம்ம இன்னுமே புரிதலோட அத வந்து பயிற்சி பண்ணும்போது, நமக்கு அதிகமான ஒரு அற்புதங்கள், மேஜிக்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. அந்த பயிற்சிய இன்னுமே உள்ள போய் கத்துக்கிறதுக்கும், பயிற்சி செய்யறதுக்கும் அது ஒரு தூண்டுகோலா இருக்கு. சூப்பர், அ எல்லாத்த விட முக்கியமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிற, நல்ல எனர்ஜி இருக்கிற மக்கள் இந்த கம்யூனிட்டில இருக்காங்க. சூப்பர். ம். அருமை. தேங்க் யூ திவ்யா. இப்போ தன்னுடைய வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க தரக்கூடிய 3 டிப்ஸ் என்ன? இப்ப நீங்க எப்படி இந்த கம்யூனிட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கிறப்போ, இருக்கிற அந்த நிலைமையில இன்னைக்கு நெறைய பேரு இருப்பாங்க இல்லையா? அவங்க வாழ்க்கையில மாற்றம் காணணும்னு நெனைப்பாங்க. ஆனா கண்டிப்பா. அது எப்படி தொடங்குறது? என்ன பண்றது? இல்ல இதுக்குள்ள ஏதாவது இந்த மாதிரியான பயிற்சிகளுக்குள்ள வர்றப்ப அது உண்மையாவே எனக்கு பலனளிக்குமான்னு அவங்களுக்குள்ள பல சந்தேகங்கள் இருக்கலாம், பயங்கள் இருக்கலாம். ம். அப்படி இருக்கிறப்போ, நீங்க அவங்களுக்கு தரக்கூடிய 3 டிப்ஸ்னா என்ன டிப்ஸ்? நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த குரங்கு ம். கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு குரங்கு வந்து ஒரு வீட புடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து கடந்து கடந்து போகணும்னு ஆசை இருக்கும். பட் அத புடிச்சிட்டு இருக்கிற அத அப்படியே கெட்டியமா இறுக்கமா புடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு தெரியாது. அத விட்டா தான் தாவி அடுத்தத புடிக்க முடியும். என்னால தாவ முடியும். எனக்கு அந்த சக்தி இருக்குங்கிறது அதுக்கு தெரியாது. அது ஒரு கட்டத்துல வேற வழி இல்லாம அத ம். விட்டுட்டு இன்னொன்னத்த தாவும்போது தான் அது தன்னோட சக்திய உணரும். அந்த மாரி தான் நம்மளும் ஏதோ ஒண்ண புடிச்சுட்டு தொங்கிக்கிட்டே இருக்கும். அத விட்டா தான் நம்மளால நம்மளோட சக்திய உணர்ந்து முன்னோக்கி போக முடியும். அதுக்கு சில பயிற்சிகள் நம்ம எடுத்து தான் ஆகணும். சில கெட்ட கைகள விட்டா தான் சில நல்ல கைகள பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரைட்டிங் மென்டர் ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பாரு. சோ நெறைய கெட்ட கைகள நம்ம விட தயாரா இருக்கணும். எப்பவுமே தயார் நிலையில இருக்கணும். யுனிவர்ஸ் நமக்கு குடுக்க 100% அது வேலை செஞ்சுட்டே இருக்கு. அது குடுக்கறதுக்கு தயாரா இருக்கும்போது, வாங்குறதுக்கு நம்மளும் தயாரா இருக்கணும். அப்படி தயாராகும்போது சில கெட்ட கைகள விட்டு தான் ஆகணும். அது ம். தானா விலகி போயிடும். நம்ம அதுக்கு ஒரு முயற்சிலாம் எடுத்து, அதுக்காக உட்கார்ந்து எதுவும் பண்ண வேண்டாம். சோ சூப்பர். நல்ல கைகள பிடிக்கணும்னு நம்ம நெனைச்சாலே போதும். அதுக்கு இந்த கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். எல்லாத்த விட கம்யூனிட்டிக்குள்ள வந்து பண்றத விட மேமோட யூடியூப் சேனல பார்த்து, அது மூலியமா அவங்க குடுக்குற சில பயிற்சிகள நம்ம பண்ணாலே பெரிய அளவுல மாற்றங்கள்
பண்ண முடியும். நான் இந்த மாரி ஒரு கம்யூனிட்டிக்குள்ள வரணும் அப்படின்னு நெனச்ச உடனே மேமோட அந்த இனிஷியல் ஹீலிங் அந்த ப்ரோகிராம் வந்து எனக்கு கிடைச்சது. நீங்க அந்த இத போட்டீங்க அனௌன்ஸ்மென்ட். நான் அதுல ஜாயின் பண்ணேன். பட் அட்டெண்ட் பண்ண முடியல. அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். அப்ப நான் வருத்தப்பட்டேன். நல்ல விஷயம் தான். எது நடந்தாலும் நல்ல விஷயம் அப்படின்னு நான் வந்து அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர். தாமதமானாலும் நல்லதுதான். உடனே கிடைச்சாலும் நல்லதுதான். அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க சேரணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, இல்ல முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அதுதான். எது நடந்தாலும் நன்மைக்கே. எல்லாமே யூனிவர்ஸோடைய ஒரு குடுப்பனை தான். அது யூனிவர்ஸ் ஏதோ நம்மளுக்கு உணர்த்த நினைக்கிறது. பாடமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், ஏதோ ஒரு கோர்ஸா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். மனிதர்கள கொண்டு வந்து சேர்க்கிறதா இருக்கலாம், விட்டு விலகுறதா கூட இருக்கலாம். இன்னைக்கு கெட்டதா நமக்கு நினைக்கிறது நாளைக்கு நல்லதா இருக்கும். நாளைக்கு வந்து நல்லதா இருக்கணும்னு நம்ம எல்லாத்தையுமே நல்லதா நாளைக்கு நல்லதா இருக்கும். இந்த நிகழ்வு கஷ்டத்த நம்ம உணராம, அடுத்த நாள் எப்படி அமைய போதுங்கிறத வந்து யூனிவர்ஸ் குடுத்திருக்கு. இத நம்ம எடுத்துப்போம். யூனிவர்ஸ் குடுத்தது பிரசாதம் அப்படின்னு நினைச்சு நம்ம அத எடுத்துக்கிட்டு அத அப்படியே கடந்து போகணும். அதுக்கு வந்து அ அத வந்து நான் வந்து நம்மளோட நேயர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க் யூ. தேங்க் யூ திவ்யா. ரொம்ப அழகா உங்களுடைய மாற்றங்களையும் சொன்னீங்க. என்ன விதமா உங்களால உங்களுடைய வாழ்க்கைய மாத்திக்க முடிஞ்சது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா ஒரு கோவையா சொன்னீங்க. நெறைய பேருக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். மேம் எனக்கு என்ன நான் நெறைய மேஜிக்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன் மேம். எனக்கு வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் குடுக்கப்பட்டுட்டே இருந்தது. கெரியர் கோச்சுக்கான ஆப்ஷன்ஸ் வந்தது. வெல்னஸ் கோச்சுக்கு வந்தது. ரிலேஷன்ஷிப் கோச் ஆயிடுங்க அப்படின்னு வந்து லைஃப் கோச் ஆகறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டே இருந்தது. நான் போய் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் உட்காந்து. அதெல்லாம் வந்து நான் நெனச்ச மாதிரி நிஜமாவே எதுவுமே இல்ல மேம். நான் வந்து எப்படிப்பட்ட ஒரு கோச் கிட்ட போய் ட்ரெயின் ஆகணும்னு நெனச்சேனோ, அப்படி ஒரு கோச். எப்படி ஒரு கம்யூனிட்டியே நெறைய பேர் கம்யூனிட்டி சப்போர்ட்டே இல்லாம நம்ம தனியா இருந்து அத பயிற்சி மட்டும் பண்ற மாரி, இல்ல ஒரு குரூப்போட அந்த டைம்ல மட்டும் இணைஞ்சு பண்ற மாரிலாம் இருந்தது. ஸோ எனக்கு அது எதுவுமே வந்து எனக்கு நான் நெனச்ச மாதிரி இல்லையே அப்படின்னு தோணுச்சு. ஆனா நான் யூனிவர்ஸ் கிட்ட விட்டுட்டேன். எனக்கு ஒரு குரு வேணும். எனக்கு ஒரு வழிகாட்டி, எனக்கு ஒரு மாஸ்டர் வேணும். நீ என்ன பண்றியோ, குடுக்குறியோ குடு அப்படின்னு சொல்லி. அப்பதான் நீங்க நம்பவே மாட்டீங்க. அந்த வீக்லயே உங்களோட இன்னர் சைல்டு ஹீலிங் ப்ரோகிராம நீங்க வந்து போட்டிருந்தீங்க. நான் சும்மா பார்க்கலான்னு தான் நான் வந்து பணம் கட்டேன். பார்க்கலான்னு தானே நீ நெனச்ச. நீ பார்க்கவே வேண்டாம்னு சொல்லி கொண்டு போய் என்ன படுக்க வச்சுருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு கனவுல இன்டிமேட் பண்ணிட்டே இருந்தது. உங்களோட ஃபேஸ் வந்துட்டே இருந்தது. உங்களோட YouTube வீடியோஸ் நான் முன்னாடி பார்த்த வீடியோஸ் எனக்கு அது சில விஷயங்கள் மைண்ட்குள்ள வந்துட்டே இருந்தது. எனக்கு அத விட முக்கியமா எனக்கு ஹோப்போனோபோனோ பயிற்சி வந்து எனக்கு அப்போ மைண்ட்குள்ள அப்படியே ஒரு மாதிரி அத உள்ள போய் விதைச்சுட்டே இருந்தது. சோ, அதுக்கப்புறம் தான் வந்து கம்யூனிட்டி அத எடுத்தேன். நானா போய் தேடி கண்டுபிடிச்சு வெப்சைட் போய் பார்த்து கம்யூனிட்டில போய் ஜாயின் பண்ணிட்டு வந்தேன். முதல் மீட்டிங்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சில கேள்விகளுக்கு நீங்க எல்லாருக்குமே ஈக்குவலா டைம் குடுத்து, ஈக்குவலா ஸ்பேஸ் குடுத்து, யாரையும் வந்து மூஞ்ச காட்டாம யார்கிட்டயும் வந்து கேட்ட கேள்வியே நெறைய பேர் அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. நானுமே பார்ப்பேன். சொன்ன பதிலையே நீங்க சொல்லாம அதுக்கு ஒரு புது ஆலோசனை குடுத்து, அதுலேருந்து வெளியில வரதுக்கான விஷயங்கள், பயிற்சிகள் நீங்க குடுக்கறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மேம். எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் பிரையாரிட்டி குடுப்பீங்க கிளாஸ்ல. எனக்கு அதுவுமே ரொம்ப பிடிக்கும். அவங்களோட அனுபவங்கள், கேள்விகள் கேட்கறதுக்கு நேரம் ஒதுக்குறதுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெறைய இடங்கள்ல அது குடுக்கல. எனக்கு அதுவே ரொம்ப மன வருத்தமா இருந்தது. என்னடா இவ்ளோ காசு கேட்கறாங்க. நம்ம குடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாலும், நமக்கான தீர்வ வந்து நமக்கு தீர்வுங்கிறத விட நமக்கு பயிற்சி நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு ஏதோ ஒரு செல்ஃப் டவுட் வருது. கொஸ்டின் பண்றோம்னா, அதுக்கான தெளிவு ஒரு ஸ்பேஸ குடுக்க மாட்டேங்கிறாங்களே! அப்படின்னு நான் யோசிச்சேன். அதுவுமே இருக்கு. சோ எனக்கு அது எல்லாமே இந்த இந்த இதுல ரொம்ப கிடைச்சோனே ரொம்ப க்ளோஸா ஃபீல் ஆச்சு. ஏதோ நம்ம நெனைச்சது அப்படியே யூனிவர்ஸ் கொண்டு வந்து காட்டுச்சு. உண்மையாவே சொல்றேன் மேம். இந்த பயிற்சிகள் இன்னுமே புரிதல குடுத்துட்டே இருக்கு. நான் உனக்காக இருக்கேன். நான் இருக்கேன். உண்மையாவே நீங்க எனக்கு அப்படிதான் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு மேம். எங்கெங்கேயோ போய் 4, 5 கோச்ச பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏய் இது வேண்டாம்ப்பா அப்படின்னு நான் நினைக்கும்போது, நீங்க சொல்லுவீங்களே ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணிட்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நடந்திருக்கு. என்னையே அறியாம நான் இது வேண்டாம் போ. இத பத்தி யோசிக்கவே வேண்டாம் போ அப்படின்னு நெனச்ச தருவாயில முடிச்ச அது போ அப்படின்னு விட்டுட்ட தருவாயில தான் இந்த இதுக்குள்ள நான் வந்திருக்கேன். என்னையே அறியாம அந்த பயிற்சிகள் ஏதோ ஒரு விதத்துல நீங்க உங்களோட வீடியோஸ் மூலமே அது உள்ள போயிருக்கு. அப்படின்னு நான் இப்ப உணர்றேன். அந்த வீடியோவே அவ்ளோ எஃபெக்டிவா இருக்கு. YouTubeல சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு எத்தனையோ பேர் போயிருக்காங்க. நானுமே நெறைய தடவ போயிருப்பேன். பட் அந்த அதுக்குள்ள இருக்கிற வேல்யூ நீங்க எவ்ளோ குடுத்துருக்கீங்க. இதுக்கு நீங்க மக்களுக்காக நீங்க அந்த ஓப்பன் மைண்டடா எவ்ளோ சர்விஸ் குடுக்குறீங்க அப்படிங்கிறத வந்து நான் கண்கூட பார்த்து உணர்வுபூர்வமா அத வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி மேம். நன்றி, நன்றி திவ்யா. உங்களுடைய இந்த அன்பான வார்த்தைகளுக்கும், இந்த புரிதலுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் நிஜமாவே இந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்தத பத்தி எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா, நீங்களும் அதிகமா வேல்யூ ஆட் பண்றீங்க. மற்றவங்களுக்கும் சப்போர்ட் பண்றீங்க. மற்றும் கூட இணைந்து நெறைய விஷயங்கள செய்றீங்க. அதெல்லாம் பார்க்கிறப்போ எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்மளுடைய ஒரு கோச்சா உள்ள கொண்டு வந்தத பத்தி எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி.
உங்களுடைய இந்த சேவையும் தொடரணும். உங்க லைஃப்லயும் இந்த மாதிரியான மேஜிக்ஸ் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கணும். இன்னைக்கு இங்க உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னும் மேலும் மேலும் உங்க நன்றி லைஃப்ல மேம். சிறப்பான விஷயங்கள் வந்து சேரட்டும். அதுக்கு எங்களுடைய கண்டிப்பா. வாழ்த்துக்கள். நீங்க ஒரு கோச்சாவும் மிகச் சிறப்பா செயல்படணும். பல பேருடைய வாழ்க்கையும் நல்ல விதமா உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்களையும் தாண்டி மற்றவங்களுக்கு நீங்க உதவணும், வழி நடத்தணும் அப்படின்னு நம்மளுடைய செல்ஃப் சிங் ஸ்கூல் சார்பா நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா. நன்றி மேம். நன்றி.